ஒரு ஊழல் புகார் குற்றச்சாட்டு கிடையாது. நேர்மை மேலே உதயநிதி மேலேயும் கிடையாது. உதயநிதி வாழற வாழ்க்கை என்ன, உதயநிதியோட சொத்து என்ன, பாரத பிரதமரோட சொத்து என்ன? ஏன் சார் பாரத இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்ல சார், இல்ல வந்து வெக்கமே இல்லாம ஒரு கோட்டு 4.5 லட்சம் ரூபான்றீங்க. என்ன தங்கத்துல வச்சு தச்சாங்களா? நான் சொல்ல சார், அலிகேஷன் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றவங்க அறிவு இல்லாம 1000 சொல்லுவாங்க. அவரு ட்ரெஸ் பூரா ஏலம் விட்டாருங்க. தெரியுமா தெரியாது? அதுவும் தெரியாதா? தெரியும். அப்புறம் 4.5 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போச்சு சொல்லுங்க பாப்போம். என்ன தங்க இடையில தைச்சாங்களா? அப்படிதான் அவர் ஒரு காளான் சாப்பிட்றாரு, அது 35 லட்சம் ரூபா. இந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த இது இப்படி தானே உங்களால் அவர் மேலே புகார் சொல்ல முடியுது? ஒரு புகார் உங்களால் சொல்ல முடியல. இங்கே கவுன்சிலர் என்ன கார் வச்சுருக்கான் நம்ம ஊரில்? ஃபார்ச்சுனர். அப்புறம் நீங்களும் தான் வச்சுருக்கீங்க. எது? ஏன் நான் என்ன பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன்? எங்கள் அப்பா காலேஜ் ஓனரு. நான் என்ன அப்படி ஏழை இதில் வந்தேனா? நான் ஒரு அட்வொகேட்டு, ஒரு அஸ்வத்தாமன் அசோசியேஷன் வச்சுருக்கேன். எத்தனை கம்பெனி டைரக்டர் தெரியும்? காசை தான் நான் மக்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்னைக்கு நான் வறுமையில் இருந்தேன் நீங்கள் பார்த்தீங்க? எளிமையாக இருக்கேன். நான் என்னைக்கு வறுமையில் இருந்தவங்க கிடையாது. மோடியும் எளிமையா இருக்காரா அப்படின்றது நான் எளிமையா இருக்கேன். நான் வறுமையில இருந்தவனே. மோடியின் எளிமையும் இங்க கேள்வி. நான் முதல்ல நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். நான் வறுமையில லா காலேஜ் படிக்கும் போதே கார்ல போனோம். நான் புரியுதா? இன்னைக்கு கார் கிடையாது. லா காலேஜ் படிக்கும் போதே கார்ல போனேன். என்ன என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. என்னுடைய சர்க்கிள் ஒன்று இருக்கும், அதுக்கு மொத்தத்துக்கும் நான் தான் டேக் கேர் பண்ணிப்பேன். ஆச்சா, இந்த உருட்டெல்லாம் என்கிட்ட உருட்டக்கூடாது. சரி, புரியுதா? நான் வந்து எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேனே ஒழிய நான் வறுமையை பார்த்தவனே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஹெட் மாஸ்டராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. எங்கள் அண்ணன் வந்து அமெரிக்காவில் பெரிய நிறுவனத்தில் பெரிய அளவில் செட்டில் ஆனவர். போச்சா, நான் வந்து சார் நீங்கள் காரில் போகிறீங்கன்னா, நான் உண்மையிலேயே என் குடும்பம் உழைச்சி சம்பாரிச்சது. எங்கள் அப்பா ஒரு காலேஜ் ஓனர், நான் காரில் போயிட்டுருக்கேன். நான் வந்து உங்களை மாதிரி மக்கள் காசை திருடி காரில் போகல. இந்த பஸ்ஸில் இந்த இது மூட்டை தூக்கி நின்றுட்டு திடீர்னு வந்து ஒட்டுமொத்த திருவண்ணாமலையாக வளைச்சி போட்ட யாவாவேல் கிடையாது. நான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் பஸ் கண்டக்டராக இருந்தாரு. இப்போ எத்தனை திருவண்ணாமலையில போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினீங்கனாலும் அது அவருக்கு தான் போவோம். திருவண்ணாமலையில போயிட்டு ஒட்டுமொத்த ஏஜென்சி அவர் தான் வச்சிருக்காரு. இப்ப இது தெரியணும் தான் நீங்க கேக்குறீங்க. உங்க ஊருக்காரர்ல என் வாயில வரணும், அது உங்களுக்கு அதுல ஒரு ஆனந்தம். நீங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினாலும் போய் எது வாங்கினாலும் மோடிக்கு போகுமா?